RM50 ரூமா சேவா. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் கண்டினியூவா வரும்னு நான் நம்புறேன். ஸோ என்னை நீங்களும் நம்பணும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். இதுக்காக நான் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆயிருக்கோம். ஸோ நான் இப்பதான் சொல்றேன். எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை. அதனால நான் பார்த்து தான் சொல்ல போறேன். இந்த கதை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மலேசியால நடக்குது. அதுவும் ஷா ஆலாம்ல நடக்குது. இந்த இந்த கதையை எழுதினார்ல, அவரோட பேர் அவர் குறிப்பிடல. அதாவது அவரோட பேரை சொல்லல. இந்த கதை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மலேசியால நடக்குது. அதுவும் இந்த கதை 19 டிசம்பர் 2010லயும் 20 டிசம்பர் 2010லயும் நடந்த கதையை தான் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு நபர் சொல்லியிருக்காரு. இந்த கதை எப்படி அவருக்கு நடந்துச்சுன்னா, அவர் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். இந்த ஷாலாம்ல ஒரு யூனிவர்சிட்டியில அவர் படிக்க வந்திருக்காரு. அவங்க கூட சேர்ந்து ஒரு 7 பேர் வந்திருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல் ப்ரொவைடட் பண்ணல. இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சில யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ சொந்தமா தேடிக்கணும். அந்த 8 பேர் பாத்தீங்கன்னா வீடு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஆளுக்கு ஒரு வீடு கிடைக்குது. அதுவும் எவ்வளவு விலைக்கு கிடைக்குதுன்னா வெறும் 50 வெள்ளிக்கு கிடைக்குது. இப்போ உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா 50 வெள்ளிக்குலாம் வாய்ப்பே இல்லை. சுட்டு போட்டாலும் வராது. 50 வெள்ளிக்கு எலக்ட்ரிக் பில்லு கூட வர மாட்டேங்குது. ஸோ 50 வெள்ளிக்கு கிடைக்கும் போது அந்த ஒரு பர்சன்ட் இருக்கார்ல, அந்த ஒரு பர்சன்ட் இந்த 7 பேர்கிட்ட சொல்றாங்க. 7 பேர் சொன்னா ஓகே, 50 வெள்ளிலாம் ரொம்ப ரொம்ப குறைவு தானே, அதனால பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஓகேன்னு சொல்றாங்க. அதாவது 8 பேர் போறாங்க. 8 பேருக்குன்னா ஒரு ஆளுக்கு வெறும் 6 வெள்ளி 25 காசு மட்டும்தான். அதுவும் எலக்ட்ரிக் பில்லே வேண்டாம், 50 வெள்ளி மட்டும் போதும்னு சொல்றாங்க. இதை கேட்டா இப்ப நானா இருந்தா கண்டிப்பா ஏன் 50 வெள்ளி மட்டும் போதும், இதுல ஏதோ கதையோ அப்படின்னு நினைச்சிருப்பேன். ஆனா மேபி அவங்களுக்கு வேற வழி இல்லாம கூட போயிருக்கலாம். அதனால அந்த 8 பேர் இருக்காங்கள, அவங்க அந்த வீட்டுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு இதோட தான் போறாங்க. போயிட்டு அந்த 1வது நாள் பாத்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசா நடக்குது. சும்மா ஸ்மூத்தா நம்ம ஒரு ஹாஸ்டல் போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு அவங்க இப்ப 8 பேருன்னா அங்க 4 ரூம் இருக்கு. ரெண்டு பேரா பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த வீடு எப்படி இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா மாடி வீடு. அதுவும் மாடி வீடு 50 வெள்ளிக்கா அப்படின்னு இருக்கும். அந்த மாடி வீடு கீழே இது மேல மாடி. அங்க ஒரு மரம் செம்ம பெருசா ஒரு சூழ்ந்து இருக்கும். அந்த வீடை நம்ம எட்ட இருந்து பார்க்கும் போதே ஐயோ, இந்த வீடை பார்த்தா கொஞ்சம் பயமாதான் இருக்கு அப்படின்னு இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஒரு வழி இல்லாம போயிருக்காங்க. இந்த 8 பேர் பாத்தீங்கன்னா 4 ரூமா பிரிச்சு ஒரு ரெண்டு பேரா ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டாங்க. அங்க கீழே ஒரு பாத்ரூமும் மேல ஒரு பாத்ரூமும் இருக்கு அந்த வீட்டுல. ஆனா அந்த மேல பாத்ரூம் பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிருக்கு. அந்த ஓனர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த 1 மாசம் இருங்க, அந்த 1 மாசத்துல நான் செஞ்சு கொடுத்துட்றேன், அது வரைக்கும் இந்த கீழே பாய்ச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த 19 டிசம்பர் பாத்தீங்கன்னா நார்மலா தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 20 டிசம்பர், அதாவது காலையில 10:25க்கு அந்த 8 பேர்ல ஒரு ஆளு, அதாவது அவர் பேரு அஸ்மி, அவருக்கு செம்ம வயிறு வலி. அவரோட ரூம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவரோட ரூம் மேல இருக்கும். அப்போ ஒரு செம்ம வலினாலும் மேல பாத்ரூம் தான் பாய்க்க முடியாதுல்ல, அதனால அவர் கீழே வர்றாரு. கீழே பார்க்கும் போது அந்த பாத்ரூம்ல தாப்பால் போட்டுட்டு யாரோ டாய்லெட் இந்த ஃபிளஷ் பண்ணா சத்தம் கேட்கும் தானே, அந்த மாதிரி பாய்க்கும் போது ஒருவேளை யாரோ இருக்காங்கன்னு போலன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அவருனால வயிறு வெளியே தாங்கவே முடியல. அப்புறம் வெயிட் பண்றாரு. அங்கேயே ஒரு 30 நிமிஷம் ஆகுது. அவருக்கு அப்படியே செம்ம கோபம் ஆயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. யாரு உள்ள வெளியே வாங்க, என்ன பண்றீங்க அந்த மாதிரி சொன்னோன்னு
இப்ப அஸ்மி வந்துட்டு கத்தும் போத மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? 7 பேர் இருப்பாங்க. 7 பேரு துபு துபு துபுன்னு கீழே இறங்குனதை அவர் பாக்குறாரு. அப்புறம் இப்படி பார்த்துட்டு திடீர்னு பார்க்கும்போது எல்லாரும் இருக்கும் போது அப்ப யாரு பாத்ரூம்ல இருக்க போறா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப வந்துட்டு அதுல ஒருத்த வந்து கேக்குறான், ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க, காலையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி எனக்கு வயிறு வலி, செம்ம வயிறு வலி, நான் வந்துட்டு முதல்ல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், யாரும் திறக்கவே மாட்றாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த பையன் வந்துட்டு எல்லாரும் நம்ம இங்கதானே இருக்கோம், யார் பாத்ரூம்ல இருக்க போறா அப்படின்னு கேட்கும் போத கேரட்டா ஃபிளஷ் பண்ற சத்தம் கேக்குது. அப்புறம் உடனே எல்லாரும் முழிக்கிறாங்க, எப்படி அப்படின்னு. அதுலயே ஒரு பையன், இப்ப ஒரு கூட்டத்திலே ஒருத்தன் வந்துட்டு செம்ம தைரியமா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கூட்டத்திலே யாருன்னு பாத்தீங்கன்னா லானா லேனா எனக்கு தெரியல, லான் தான் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, வேகமா போயிட்டு கதவை ஏத்திட்டு யாரு வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. கதவு பார்த்தா திறந்துக்குச்சு. ஆனா இருந்தாலும் இப்ப கதவு சாத்தி இருக்கு, நம்ம தான் வெளியே கத்திட்டு இருந்தோம், அப்ப அந்த ஃபிளஷ் பண்ணதெல்லாம் யாரு அப்படின்னு யோசனை இருக்கும் தானே. அதனால அதுக்கப்புறம் இல்ல ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இது எப்போ நடக்குது? 20 டிசம்பர், அடுத்த நாள் நடக்குது இந்த விஷயம். 10:25க்கு திருப்பியும் எல்லாரும் போறாங்க. இந்த சுத்தம் பண்றாங்கல்ல இந்த 19ஆம் தேதி. சோ அந்த விடிய கால ஒரு 3-4 மணிக்கு மேலதான் தூங்குறாங்க. அதனால அடுத்த நாள் இந்த 20 டிசம்பர் காலையில எல்லாருக்கும் செம்ம தூக்கமாச்சுன்னு திருப்பி எல்லாரும் தூங்க போறாங்க. அப்பதான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைட்டர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு விஷயம் நடக்குது. அந்த வீட்டுல கட்டில் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டபுள் டேக்கர், இங்க கீழே மேல வந்துட்டு லான் படுத்திருக்காரு, கீழே வந்துட்டு இந்த ரைட்டர் படுத்திருக்காரு. ரைட்டர் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ இழுத்து கீழே போட்டு அவர் வந்து கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்துட்டு அவர் எழுக்கும் போது செம்ம கோவம் அவருக்கு. ஏன்னா இப்பதான் எழுச்சி போய் பார்த்துட்டு வந்தாரு. கொஞ்ச நேரம் சேர்ந்து இப்படி விளையாண்டுட்டோம்னா அவருக்கு செம்ம கோவம் ஆயிரும். அப்புறம் இப்படி எழுஞ்சி இப்படி பாப்பாரு, லேர்ன் பார்த்தா தூங்கிட்டு தான் இருப்பான். எப்படி ஒருத்தன் வந்துட்டு கீழே இறங்கி வந்து இவரை இழுத்துட்டு மேல போயிட்டு படுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம பாத்துருவோம் அப்படி மேல போகும்போது. அப்புறம் அவரு செம்ம கோவம் ஆயிட்டு அவர் என்ன பண்றாரு, படி இறங்கி வந்து பாக்குறாரு. எல்லாரும் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. மிச்சம் எத்தனை இப்ப இவருங்க 2 பேருனா மிச்சம் 6 பேரு அந்த டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போத வேகமா வந்திருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போயிட்டு அவரோட பெட்ல படுக்கிறாரு. படுக்கும் போது அவருக்கு மனசு சரியே இல்லாம என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த டபுள் டேக்கர் இருக்குல்ல, மேல ஏறி லானை எழுப்பலான்னு போகும்போது அந்த போர்வைய இப்படி எழுப்பிட்டு லான்னு சொல்ல போறாரு. அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாத்து நீசான். பாத்து நீசான்னா என்னது? பாத்து நீசான்னா இப்போ நம்மளோட சுடுகாடு இருக்குல்ல, அங்க வந்துட்டு நம்ம கல்லறை வைப்போம். ஆனா மொழி ஆள் வந்துட்டு கல்லறை வைப்பாங்க. ஆனா அந்த கல்லறை மேல அந்த ஒரு பாத்து நீசான்ல வந்துட்டு அவங்களோட பேரு எப்ப இறந்தாங்க அந்த மாதிரி வைப்பாங்க. அந்த கல்லு அவரு தூங்குற இடத்துல, அதாவது அந்த லான் தூங்குற இடத்துல இருக்கும்போது அவரு டக்குன்னு யோசிக்கிறாரு, எப்படி லான் படுத்திருந்தா இது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போத அவருக்கு ரூம் ஃபுல்லா என்னமோ ஒரு வாடை, ஒரு இறந்து போனா என்ன வாடை அடிக்குமோ அந்த வாடை அவருக்கு வருது. அப்ப அவருக்கு வந்துட்டு ஐயோ என்னடா அப்படின்னு அந்த வாடை வருது. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயம் வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு கீழே இறங்கும் போத பார்த்தா யாருமே வந்துட்டு ஹால்ல படம் பார்க்கவே இல்லை. என்னடா இப்பதான் ஒரு 5 நிமிஷம் முன்னுக்கு பார்த்தோம், எப்படி எல்லாரும் டக்குன்னு போயிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. லானும் எங்கன்னு அவன் யோசிக்கிறான். அப்புறம் இது சரிப்பட்டு வராதுன்னு அந்த ரைட்டர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கும் போத பார்த்தா மிச்சம் உள்ள 7 பேரு வந்துட்டு வெளியே நின்றுக்கிட்டு பயந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ரைட்டர் மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்காரு. அப்புறம் அவர் வந்து கேக்குறாரு, ஏன் என்னை மட்டும் விட்டுட்டு நீங்க எல்லாரும் போயிட்டீங்க அப்படின்ட்டு. அதுல ஒருத்தர் சொல்றான், இல்ல இங்க பேச வேணாம், நம்ம சாப்பாடு கடைக்கு போயிட்டு பேசலாம் அப்படின்னு. அப்புறம் சாப்பாடு கடைக்கு போயிட்டு
இந்த மாதிரி வெயிட்டர் வந்து கேட்குறாங்க என்ன சாப்பிட போறீங்கன்னா, அப்புறம் அவங்க சொல்லிட்டு உக்காந்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ரைட்டருக்கு வந்துட்டு அந்த ஒரு படபடன்னு இருக்கும்ல அப்படி இருக்கு. அப்போ வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு, ஏன் வந்துட்டு என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும் போது, அப்ப வந்து அதுல ஒருத்தர், அந்த 8 பேர்ல ஒருத்தர் வாக்குன்னு இருக்கார்ல, அவரு வந்துட்டு ஒரு கதையை சொல்றாரு. இந்த மாதிரி நான் காலையில எனக்கு அஸ்மி வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு அந்த விஷயம் நடந்து முடிஞ்சோடனே எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போன்ல வந்துட்டு பாட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு நான் கண்ணாடி கிட்ட உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு கண்ணாடி கிட்ட யாரும் கல்லு போட்டுட்டு இருந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து அது இரிட்டேட் ஆகும் போது இந்த கண்ணாடி இப்படி அந்த துணி இருக்கும்ல அதை இப்படி திறந்து பார்த்தா என்ன திறந்து பார்த்தா பொந்தி இருக்கா. அப்புறம் இவனுக்கு வந்துட்டு ஒரு பயம், என்ன நடக்குது நம்ம நார்மலா எல்லாரோட இது என்னது ராத்திரி மட்டும்தான் இப்படிலாம் நடக்கணும். அவனுக்கு வந்துட்டு எப்படி அந்த மாதிரி அவன் வந்துட்டு என்ன சொன்னான்னா முடி நீட்டா வெள்ளை சட்டை அந்த மாதிரி தானே இருக்கும். அப்படி பார்க்கும்போது எனக்கு பயம் வந்து நான் வெளியானேன். அதே மாதிரி நான் எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் நடந்து எல்லாரும் வெளியாகி கரெக்டா கடைசியில நீ வந்த அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு இப்படி ஐயோ என்னடா நடக்குது அப்படின்னு திரும்பி பார்க்கும் போது இந்த 8 பேர்ல 2 பேரை காணும். அப்புறம் வந்துட்டு எல்லாரும் முழிக்கிறாங்க, இல்ல இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னாதானே வந்தோம், எப்படி காணோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்றான், எனக்கு பயமா இருக்குடா ரொம்ப, அவன் எங்கன்னு தெரியல. அப்ப இன்னொருத்தர் சொல்றான், இல்ல இல்ல இப்போ போய் தேட முடியாது, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, காலையில விடிஞ்சோன்னே நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லும் போது நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. காலையில மணி 7:30 ஆகுது. ஆகணும்னே எல்லாரும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல இருந்து எப்படி வெளியானாங்களோ கதவு திறந்து அதே மாதிரிதான் இருக்கு அந்த வீடு. யாரும் உள்ள போறவும் இல்லை, பர்ஸை எடுக்கவும் இல்லை, போனை எடுக்கவும் இல்லை. அங்க போய் பார்த்தா அப்பயும் அந்த 2 பேரை அங்க இல்லை. அந்த 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாயேமும் சாலேவும். தேடி தேடி பார்த்தோம் இல்லைன்னு பண்ணும் போது அப்போ ஒருத்த வந்து போன் எடுக்க போவான். போன் எடுக்கும் போது அந்த போன்ல வந்துட்டு கால் வரும். அந்த கால் வந்து எடுத்துட்டோன்னா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நாயே வந்துட்டு ரொம்ப சீரியஸா இருக்காங்க, நீங்க வந்து பாருங்க, அவர் தான் உங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு எல்லாத்தையும் சொன்னோன்னா பயம் வந்தோன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்ப மிச்சம் 6 பேர் தானே, 3 பேரு நாயேம் பார்க்க போறாங்க. அதாவது கால் எடுத்தவங்க ரைட்டர் இன்னொருத்தர் போறாங்க, மிச்சம் 3 பேரு சாலேவை தேட போறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் போனோன்னு அவர் வந்துட்டு கண்ணு திறந்துதான் இருக்காரு, பேசுறாரு. பட் அவரோட 2 கால் வந்து நசுங்கி அந்த எலும்பு வந்துட்டு தெரியுது. அப்புறம் வந்துட்டு போயிட்டு அந்த ரைட்டர் வந்துட்டு நாயம்கிட்ட கேட்கும் போது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவரு வந்துட்டு சொல்ல வரக்கிட்டே அவர் ஒண்ணு சொல்றாரு, ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறாரு. இறந்து போயிட்டோன்னே இத அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு நல்ல முறையில வந்துட்டு அவங்கள புதைச்சிட்டு அடுத்தது வந்துட்டு சாலையை தேட ஆரம்பிக்கிறாங்க. சாலையை தேடுறாங்க கிடைக்கவே இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, அந்த உஸ்தாத் அவங்கள கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி எங்களோட ஃப்ரெண்டு காணோம் அப்படின்னு சொல்லி தேடி இது பண்ணணும்னு சாலே வந்து எங்க கிடைக்கிறாருன்னா ஒரு பூசோல், அதாவது எறும்பு புத்து மேல இப்படி உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் அவரை கூட்டிட்டு வந்துட்டு அந்த மந்திரம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேக்குறாங்க, இந்த மாதிரி என்ன நடந்துச்சு, ஏன் நீ வந்துட்டு அங்க இருந்தேன்னு. அவர் சொல்றாரு, நம்ம எல்லாரும் ஒன்னா வெளியாகும் போதுதான் நம்மளும் வெளியானோம், ஆனா நாங்க 2 பேரும் வெளியாகிறப்ப ரோட்டு கிட்ட வந்துட்டோம் அப்படி. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் அதுக்கப்புறமும் அங்க படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. ஒரு வாரம் சேர்ந்து திரும்பியும் வந்துட்டு இந்த ரைட்டர் என்ன பண்றாரு, சாலேக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஏன் ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு.
அதுக்கு வந்துட்டு சாலே வந்துட்டு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சொல்றேன்னு சொல்லும் போத என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி 19ஆம் தேதி நீங்க எல்லாரும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போத நாங்க மேல ஒரு எறும்பு புத்து, அதாவது அவர் கிடைச்சார்ல, அங்க வந்துட்டு சுத்தம் பண்ணும் போத இந்த நாயமும் சாலேவும் என்ன பண்ணிருக்காங்க, நாயம் வந்து அந்த எறும்பு புத்தை எத்தி உடைச்சிருக்காரு. ஏன்னா அழுக்கா இருக்குன்னு சொல்லி அவர் அதை பண்ணிருக்காரு. அப்புறம் இவரும் கூட இருந்திருக்காரு. அப்புறம் அவர் எத்தனைனாலதான் ஒருவேளை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி அந்த கால் போய் இறந்திருப்பாரோன்னு ரைட்டருக்கு தோண ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு 2 மாசம் போது திருப்பியும் ரைட்டருக்கு ஒரு கால் வருது. என்ன கால்னா, சாலே இறந்துட்டாரு அப்படின்னு. எப்படி இறந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஏதோ ஒரு சீக்குன்னு. ஆனா அந்த டாக்டருக்கே என்ன சீக்குன்னு தெரியவே இல்லை. அது அப்படி நாள் ஓட 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 அவரும் இறந்து போயிட்டாரு. இதுதான் இந்த கதை. இந்த கதையில நம்ம என்ன பார்க்கணும்னா, முக்கியமா ஒரு இடத்துக்கு போனோம்னா கை காலு வாய் எல்லாத்தையும் சும்மா வச்சுட்டு இருக்கணும். இந்த இப்ப அந்த எருவு புத்தனோன்றது, அந்த ஆணிய நோன்றது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. இன்னொன்னு, நல்லா விசாரிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகணும். ஓகே, சோ அவ்வளவுதான் இந்த கதை. நான் அடுத்த கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். சோ பாய்.